ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.2ல் சம் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து QPR அப்படிங்கிற இடத்துல ஒரு 90 டிகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் PS அப்படிங்கிறது வந்து இந்த ஆங்கிள் பைசெக்டார். ஸோ 90 டிகிரியை வந்து இது வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ST இஸ் பெர்பெண்டிகுலர் டு PR. இந்த STங்கிற லைன் வந்து இந்த PRக்கு பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டெப் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் வந்து PS அப்படிங்கிறது வந்து ஆங்கிள் பைசெக்டார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை எழுதிட்டு ஆங்கிள் பைசெக்டார் தியரமோட ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த PS வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை டிவைட் பண்ணுற ரேஷியோ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். QS/SR இஸ் ஈக்குவல் டு அந்த ட்ரையாங்கிளோட அதர் 2 சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா PQ/PR. ஓகே, ஸோ அடுத்து இதில் வந்து 2 பக்கமும் வந்து +1 ஆட் பண்ணி ஸோ எல்சிஎம் எடுத்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது வந்து SR தான் இதுக்கு எல்சிஎம். ஸோ இங்கே வந்து QS அப்படியே இருக்குது. ப்ளஸ் இதுக்கு வந்து எல்சிஎம்மாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா SRஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கே SR கிடைக்கும். ஸோ QS + SR இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் +1 ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா PR தான் எல்சிஎம். இங்கே PQ அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இதை வந்து PRஆல் மல்டிப்ளை பண்ணும்போது PQ + PRன்னு கிடச்சிச்சு. இப்போ இந்த QS + SR, ஸோ அதை வந்து QS + SR அப்படிங்கிறது வந்து QR அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ QR பை இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். பை SR இஸ் ஈக்குவல் டு PQ + PR/PRன்னு எழுதியாச்சு. இதை ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அடுத்து சிமிலாரிட்டி ரூல்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ சிமிலாரிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். PQR அப்படிங்கிற பெரிய ட்ரையாங்கிளும் TSR அப்படிங்கிற சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு 90 டிகிரி இருக்குது, இங்கேயும் ஒரு 90 டிகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே போல் இந்த 2 ட்ரையாங்கிளையும் R அப்படிங்கிற ஆங்கிள் வந்து காமனாக இருக்கிறதுனால இந்த 2 ட்ரையாங்கிளையும் எடுத்து சிமிலாரிட்டி வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ ஆங்கிள் P இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் T இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஆங்கிள் R வந்து காமனாக இருக்குது 2 ட்ரையாங்கிளுக்கும். ஸோ பை AA க்ரைட்டீரியா 2 ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர்னு எழுதியாச்சு. ஸோ 2 ட்ரையாங்கிளும் சிமிலருங்கும் போது அதோட ரேஷியோஸ் எழுதிக்கிறோம். அதில் வந்து PQ/TSும் QR/SR ரெண்டு இதை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ஈக்குவேஷன் 2ஆக எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ QR/SRக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.